அப்பா, நம் அப்பா, நம் ஒவ்வொருவருக்கும் அப்பா அப்படின்ற எவ்வளோ பெரிய சக்தின்னு தெரியும். அதை நம்ம உணர்கிறோம். கொண்டாடப்பட வேண்டியவன் தகப்பன். உலக தந்தையர் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொண்டாட்டம் பத்தாது, வருஷம் பூரா கொண்டாடணும் அப்படின்றவன் தான் தகப்பன். தகப்பனின் பெருமை பேச வரும் திரைப்படம் தான் இந்த அப்பா. இதில் ஒரு 3 விதமான அப்பாவை காட்டியிருக்கேன். அந்த 3 விதமான அப்பாவில் ஒரு அப்பா உங்களுடைய அப்பாவாக இருப்பார். படம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க, இது என் தகப்பன், இது என் தகப்பன், இது என் தகப்பன் அப்படின்னு. ரொம்ப ஆழமான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உளவியல் ரீதியாக உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். நிறைய நிஜங்களை பேசியிருக்கோம். நம்மை சுற்றி நடந்த நிஜங்கள் தான். ஒரு வருடத்துக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா, நாம் பார்த்து மகிழ்ச்சியான விஷயங்கள், அதிர்ச்சியான விஷயங்கள், நெகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிருப்போம். அதை தூக்கி போடாமல் அதையெல்லாம் ஒரு கோர்வையாக கோர்த்து ஒரு தொகுப்பாக அவங்க முன்னாடி வச்சுருக்கேன். இதில் அட்வைஸோ இதுவோ எதுவுமே கிடையாது. உட்காந்து நம்மலாம் விவாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த திரைப்படம். உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். குழந்தைகளுக்கு உள்ள நிறையா தைரியம் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த திரைப்படம் இருக்கும். நாம் எதெல்லாம் தொலைச்சிருக்கோம், நம்ம எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்மை தேடி எடுக்க வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்பா. அப்பா ஜூலை 1 வெளிவருது. தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. அந்த மகிழ்ச்சியை எனக்கு திருப்பித்தாங்க. என்றென்றும் நன்றியுடன், சமுத்திரக்கனி.